லஞ்ச் பாக்ஸ்க்காக பச்சை பயிறு சாதமும் அப்பளம் தாங்க வறுத்துருக்கேன். இது எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் ஏற்கனவே ஓவர் நைட் சோக் பண்ண பச்சை பயிறு எடுத்திருக்கேங்க. இது கூட 1 கப்பு சூடான தண்ணி ஊற்றி 3 விசிலுக்கு ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கலாம். இருக்கட்டும். நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டாக ஃப்ளஃபியாக வந்திருக்கணுங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கிறேன். ஒரு பட்டை, லவங்கம், ஏலக்காய், தூளாக நறுக்கின பூண்டு, அப்புறம் கருவேப்பிலை, தூளாக நறுக்கின வெங்காயம் இதையெல்லாம் நல்லா வதக்கிக்கலாம். இது கூட தூளாக நறுக்கின தக்காளி, கல்லுப்பு 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வீட்டு குழம்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன் போட்டு வதக்கிக்கிறேன். நான் ஏற்கனவே பயிர் அவிச்சு வச்சுருந்த தண்ணி கொஞ்சம் இருந்தது, அது ஒரு 1/4 கப் ஊற்றிக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணி இந்த மசாலா வாசனை போகிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். நல்லா 5 நிமிஷம் கழித்து நல்லா மசாலா வாசனை எல்லாம் போயிடுச்சு. இது கூட அவிச்ச பயிரையும் போட்டு நல்லா கோட் பண்ணிக்கலாம். மசாலாவும் பயிரும் நல்லா ஜெல்லாகி ஒன்றோட ஒன்று சேர்ந்து வர்றதுக்காக ஒரு 5 மினிட்ஸ்க்கு நான் மூடி போட்டு வச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா நல்லா மசாலாவும் பயிரும் ஒன்று சேர்ந்து வந்துருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் எனக்கு சப்பாத்திக்காக நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன். இது சப்பாத்தி தோசைக்கெலாம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. மீதி இருக்க பயிரில் வடித்த சாதத்தை கொட்டிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம். 1 டீஸ்பூன் நெய், அவ்வளோதாங்க. இதை ஜென்டிலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஒன்று சேர மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, பச்சை பயிறு சாதமும் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அப்பளம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதனால் நான் அப்பளமும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். லஞ்ச் பேக் பண்ணிடலாம். ஸ்நாக்ஸுக்கு நான் ஆப்பிளும் கேஷ்யூவும் ட்ரை கிரேப்ஸ் வச்சுருக்கேங்க, பிளாக் கிரேப்ஸு. நாளைக்கு வேறு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.